ஐயோ அம்மா ஆண்டி ஆண்டி சொல்றது கேளுங்க ஆண்டி ஆண்டி சொல்றது கேளுங்க ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி சொல்றது கேளுங்க வேண்டாம் ஆண்டி ஆண்டி சொல்றது கேளுங்க வேண்டாம் ஆண்டி சொல்றது கேளுங்க ப்ளீஸ் வேண்டாம் துளசி ஆண்டி ப்ளீஸ் விடுங்கம்மா விடுங்க சொல்றது கேளுங்க ஆண்டி கொஞ்ச நேரத்துல பஸ் வேண்டாம் துளசி வேண்டாம்மா வேண்டாம் ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி சொல்றது கேளுங்க ஆண்டி சொல்றது கேளுங்க வேண்டாம் ஆண்டி வசு வந்துட்டியாம்மா அம்மா நீ பயப்படாதம்மா. அக்கா வந்துட்டா, ஒண்ணும் இல்லம்மா. மேடம், இதுதான் மேடம் அர்ஜுன் சாரும் ஆனந்தும் கையெழுத்து போட்டு கொடுத்த டாக்குமெண்ட். அர்ஜுன், இந்த டாக்குமெண்ட்ல தானே நீங்க ரெண்டு பேரும் சைன் பண்ணீங்க? ஆமாமா. ஆமாமா. அப்புறம் எப்படி இதுல கையெழுத்தே காணோம்? கொடுங்கம்மா. அண்ணா காமிங்க. ஹேய் என்னண்ணா கையெழுத்தே காணோம்? ஆனந்த், நம்ம போட்ட கையெழுத்தே காணுமேண்ணா. ஆமாடா. அம்மா இதுல தாம்மா கையெழுத்து போட்டோம். அப்படின்னா இது டூப்ளிகேட் டாக்குமெண்ட். வசு நம்ம எல்லாரையும் நல்லா ஏமாத்த பாக்குறான். நான் இவங்களை ஏமாத்தல மீனாட்சி, உங்க அண்ணன் இளமாறனை தான் ஏமாத்திருக்கேன். ஏய் கேக்குறல சொல்லேண்டி, இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? இந்த வீட்டுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் ரொம்பவே ராசி போல. பாட்டி பாட்டி அவசரப்படாதீங்க. தட்டி போட்ட அதிரசம் உருட்டி போட்டா பணியாருங்கிறதுக்கு இது ஒன்னும் திங்கிற பொருள் கிடையாது, பத்திரம். எடுத்து வச்சா வெங்கலம், கரைச்சு குடிச்சா கூழாம். தங்கத்திலேயே கூரைய கட்டினாலும் தகரத்துல தாண்டி ஒட்டடை அடிக்கணும். என்கிட்ட நீ பழமொழி பேசுறியா? நான் அந்த காலத்திலேயே அப்படி பேசுறா பாரு பேச்சு. பாட்டி கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. இங்க என்ன பழமொழி போட்டியா நடக்குது? வசு, என்ன நடந்ததுன்னு தயவு செய்து சொல்லு வசு. மேடம், இது ஒரிஜினல் டாக்குமெண்ட் தான். ஆனா அர்ஜுன் சாரும் ஆனந்தும் போட்ட கையெழுத்து மாயமா மறைஞ்சிருக்கு. அது எப்படி மாயமா மறையும்? யாரை ஏமாத்த பாக்குற? யாரு யாரை ஏமாத்திட்டு இருக்காங்கங்கிறது அவங்க மனசாட்சிக்கே தெரியும் மீனாட்சி. யாரையும் ஏமாத்தணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. வேணும்னா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்ச சீல் இதுல இருக்கு, பாத்துக்கோ. இங்க பாருங்க, எனக்கு வசு மேல நம்பிக்கை இருக்கு. வசு பொய்யெல்லாம் பேச மாட்டா. அது மட்டும் இல்லாம யாரையும் ஏமாத்தவும் மாட்டா. வசுந்தரா, நீ என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. மேடம், அர்ஜுன் சார் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போடும்போது இந்த பேனால நான் போட சொல்லியிருந்தேன். அர்ஜுன் சார், உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா? இந்த பேனா. ஆமா வசு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த பேனால தான் என்ன சைன் பண்ண சொன்னேன். நானும் இதுல தான் சைன் பண்ணேன். ஆனந்தும் இதுல தான் சைன் பண்ணான். மேடம், இந்த மாதிரி பேனா என்கிட்ட 3 இருந்தது. இந்த பேனால சைன் பண்ணா 5 நிமிஷத்துல மறைஞ்சிரும். அதே மாதிரி இன்னொரு பேனால சைன் பண்ணா 2 நிமிஷத்துல மறைஞ்சிரும். அர்ஜுன் சார் கையெழுத்து போட்டது 1 மணி நேரத்துல மறையிற பேனால. ஏய் இது பார் சும்மா இந்த ரீல்லாம் விடாத.
அது எப்படி கையெழுத்து மாயமா மறைஞ்சிரும்? நானும் அதை நம்ப மாட்டேன். கொண்டா கொண்டா இங்க. வேணும்னா நீங்களே போட்டு பாருங்க. அதுக்கு தானே கேட்டேன். 5 நிமிஷத்துல மாயமா மறைஞ்சிருமா? அப்ப விடுறா பாரு. அடையநல்லூர் காந்திமதி. என்ன பாட்டி, கையெழுத்து மறைதா? வசு, எப்படிமா அந்த பிளான பண்ண? அவங்க அப்பா அம்மாவை கடத்தினதும் நான் உண்மையிலேயே பயந்துட்டேன். ஆனா அவங்களோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு நான் சுதாரிச்சேன். அவங்களுக்கு பயந்தா மாதிரி நடிச்சிட்டு நான் ஒரு திட்டம் போட்டேன். அந்த திட்டம் தான் இந்த மேஜிக் பேனா திட்டம். நான் நினைச்ச மாதிரியே அர்ஜுன் சார் டாக்குமெண்ட்ல சைன் பண்ணாரு. அந்த சைனை உண்மைன்னு நினைச்ச அந்த கிட்னாப்பர்ஸ் அதை வாங்கிட்டு போனாங்க. ஆனா அது மறைஞ்சதும் ஏமாந்து போயிடுவாங்க. இத மனசுல நான் வச்சுக்கிட்டு தான் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம கையெழுத்து வாங்கினேன். நல்ல வேளை சர்வர் டவுன் ஆனதுனால இப்ப வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ண முடியல. அதுக்கு நாம அந்த ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லணும். எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லலாம் தான் வந்தேன். ஆனா நானே எதிர்பார்க்காம இங்க சில பேரு என் மேல அபாண்டமா சந்தேகப்பட்டாங்க. இவங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாது. டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்தாதான் புரியும்னு முடிவு பண்ண. இப்ப புரியுதா மேடம்? வசு, எப்பவுமே நான் நிதானமா தான் பேசுவேன். கம்பெனியோட பிராண்ட் விஷயம் உடனே கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். என்னதான் வாய் வார்த்தையா நான் பேசினாலும் என் உள் மனசு நீ நேர்மையானவன்னு சொல்லிக்கிட்டே இருந்தது. இருந்தாலும் எனக்கு உன் மேல சந்தேகம் வந்திருக்க கூடாது. சாரி வசு. ஐயோ மேடம், நீங்க போய் எதுக்கு சாரி கேட்டுட்டு? வசு, உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வசு கூட இவ்ளோ தூரம் பழகிட்டு வசு மேல அபாண்டமா பழிய போட்டுட்டீங்களே, ரொம்ப தப்பு. வார்த்தைகளை கொட்டிடலாம், ஆனா அள்ள முடியாது. ஆமா வசு, நாங்களும் அவசரப்பட்டு பேசிட்டோம். எதையும் மனசுல வச்சுக்காதமா. அதெல்லாம் நான் எதுவும் நினைக்கல மேடம். பாட்டி, நீங்க வச்ச கெடுவுல பத்திரமா நான் பத்திரத்தை கொண்டு வந்துட்டேன். என் நேர்மையையும் நிரூபிச்சிட்டேன். ஆனா அந்த விஷ பாட்டில்ல இருக்கிற பாய்சன் ஒரிஜினலாங்கிற ஒரு டவுட் இருக்குல்ல? அப்படியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. இலக்கியா அக்கா, அந்த பாட்டில் எடுத்துட்டு வரியா? என்ன? ஆமா மாமா, பாட்டிக்கு இருக்க டவுட் எல்லாமே தீந்துரும். பாட்டி, பெண்ணை செக் பண்ணீங்கல்ல, இதையும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. நான் சும்மா ஒரு பேச்சு. அதெல்லாம் சொல்லாதீங்க. ஐயோ, இல்ல, நான் இப்படி என்னடி இது? பாட்டி, எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. நீ பேசாம அந்த பாட்டில் இருக்கிற விஷத்தை குடிச்சிர. பாட்டி, சொன்னீங்கல்ல, சொன்னீங்க. வாங்க குடிங்க. பாட்டி குடிச்சிருங்க. லைட்டா குடிங்க. எனக்கு கூட டவுட்டா இருக்கு, கொஞ்சம் குடிங்க. ஆமா ஆமா, குடிங்க குடிங்க. குடிங்க பாட்டி. குடிச்சா பெண்ணை மட்டும் செக் பண்ணீங்கல்ல? குடிங்க பாட்டி. குடிங்க. என்ன யோசிக்கிறீங்க? எங்க ஓடுறீங்க? பாட்டி, தச்சி, பாட்டி. வா வசு. தேங்க்ஸ் அர்ஜுன் சார். எதுக்கு தேங்க்ஸ்? இல்ல அர்ஜுன் சார், அவங்க என்ன மிரட்டினது, அம்மா அப்பாவை கடத்தி வச்சது, நான் அதை யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சது, பத்திரத்துல கையெழுத்து போட்டது, இப்படி
இப்படி எல்லாத்தையும் நினைக்கவே பயமா இருக்கு. ஏதாவது சின்னதா தப்பு நடந்திருந்தா கூட பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கும். நான் தப்பு செஞ்சாலும் என்ன புரிஞ்சுக்கிட்டு என் கூடவே இருந்து இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சு கொடுத்துருக்கீங்களே, ரொம்ப தேங்க்ஸ் அர்ஜுன் சார். ஏன் வசு அப்படிலாம் சொல்ற? நீ என் வாழ்க்கையில செஞ்ச உதவியை விட இதெல்லாம் ரொம்ப சாதாரண வசு. அப்படியெல்லாம் இல்ல அர்ஜுன் சார். நீங்க இல்லாம இந்த பிரச்சனை கண்டிப்பா முடிஞ்சிருக்காது. அதுதான் உண்மை. வசு, ஃபர்ஸ்ட் நீ எதுக்கு இப்படி ஃபீல் பண்ற? அதுக்கு தான் இந்த தேங்க்ஸ். ஓகே, உன் தேங்க்ஸை நான் ஏத்துக்கிறேன். ஓகே, நீ ஃபீல் பண்ணாம போய் ரெஸ்ட் எடு. ம். என்ன வசு திரும்பி வந்துட்ட? ஆமா அர்ஜுன் சார், ம். நீங்க பண்ணதுக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன். ம். அத நீங்க ஏத்துக்கிட்டீங்க. ஆமா. அதெல்லாம் சரிதான். ஆ. ஆனா பதிலுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம இருக்கீங்க. ஏய், நான் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் உனக்கு? ஆ? எதுக்கு சொல்லணுமா? நம்ம கம்பெனியோட குட்வில், ஆ. நம்மளோட பிராண்ட் நேம், ஆ. இது எல்லாம் உங்க கைய விட்டு போகாம பாத்துக்கிட்டேன்ல, அதுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆ, நானும் நீங்க சொல்லுவீங்கன்னு பாக்குறேன். நீங்க என்னடானா ஃபீல் பண்ணாத, போய் ரெஸ்ட் எடு வசுன்னு ரொம்ப பெருமையா சொல்றீங்க. ஒழுங்கா தேங்க்ஸ் சொல்லுங்க. ஓகே, தேங்க்ஸ். போதுமா? கிளம்பு. தேங்க்ஸா? வெறும் தேங்க்ஸா? என்ன வசு நீ தேங்க்ஸ் சொல்லலைனாலும் கோச்சுக்கிற, சொன்னாலும் அழுத்துக்கிற. என்னதான் உன் பிரச்சனை சொல்லு. அது ஒண்ணும் இல்ல. ஆ. நான் செஞ்சது எல்லாம் கொஞ்சம் பெருசா யோசிச்சு பெருசா ஏதாவது கிஃப்ட் கொடுப்பீங்களோன்னு யோசிச்சேன். அர்ஜுன் சார், அது தரலனா கூட பரவாயில்ல. ஆ. ஐயோ, நம்ம வசு ரொம்ப பாவமே. யாரு? நீயா? ஆமா, அதுல என்ன டவுட்? ஆ. நம்ம Okay. வசு ரொம்ப பாவமே. ம். நமக்காக எவ்வளவோ பண்ணிருக்காளே, அதனால அவளோட அந்த 9வது ஆசைய, அதாவது அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குங்கறத ம், ம், ம். அவகிட்ட சொல்லிடலாமே அப்படின்னு ஆசைப்பட்டு நீங்க ஆசைய நிறைவேற்றுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். நானு வசு, நீ இன்னும் அதை விடலையா? அது 8ஆ 9ஆ எத்தனாவது ஆசைங்கிறதே நான் மறந்துட்டேன் வசு. அர்ஜுன் சார், இது என்னோட கடைசி ஆசையில ஒண்ணு. ப்ளீஸ் அர்ஜுன் சார். என்னால முடியல வசு, தயவு செய்து என்ன விட்டுரு. ப்ளீஸ் 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 ப்ளீஸ், என்னோட கடைசி ஆசை. ப்ளீஸ் அர்ஜுன் சார், ப்ளீஸ் அர்ஜுன் சார், சொல்லுங்க. ப்ளீஸ் அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், ப்ளீஸ் 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 ஏய், என்னால முடியாது. ப்ளீஸ் அர்ஜுன் சார், அர்ஜுன் சார் ப்ளீஸ். இந்த கிட்னாப் மேட்டர் இப்படி சொதப்பும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பிராண்ட் அண்ணன் கைக்கு வந்துரும்னு நினைச்சேன். ஆனா இந்த வசு புத்திசாலித்தனமா ஏதோ ஒண்ணு பண்ணி தடுத்துட்டா. மீனாட்சி, என்ன மீனாட்சி, யோசனைலாம் பலமா இருக்கு. நான் என்ன யோசிச்சா உனக்கு என்ன? அது சரி, நீ என்னதான் யோசிச்சாலும் எதுவும் நடக்க போறது இல்லையே, அப்புறம் என்ன? என்ன கிண்டல் பண்றியா? கிண்டல் இல்ல மீனாட்சி, வேதனை கலந்த உண்மை. மீனாட்சி, நீயும் அண்ணனும் சேர்ந்துதான் என் அப்பா அம்மாவை கடத்துனீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எவ்வளவு முரண்பாடான விஷயம் பாத்தியா? அர்ஜுன் சாரோட குடும்பத்துக்கு நான் ரொம்ப வேண்டப்பட்டவ. ஏன் அப்பா அம்மாவை அர்ஜுன் சார் ஃபேமிலியோட மருமக நீயும் உன் அண்ணனும் ஆள் வச்சு கடத்திருக்கீங்க. என்ன மிரட்டி ஏன் மூலமா அர்ஜுன் சார் கிட்ட இருந்து பிராண்ட வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் கட்டுக்கதை. அப்படியா? சரி, இருந்துட்டு போகட்டும். ஆனா ஏதோ உள்நோக்கத்தோட தான் இந்த குடும்பத்துக்குள்ள நீ வந்திருக்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். உன் அண்ணன் இளமாறன் என்கிட்ட எல்லாத்தையும் உளறிட்டார். அதுக்காக நீயும் அண்ணனும் சேர்ந்துகிட்டு ஏதோ ஒரு வகையில இந்த குடும்பத்துக்கு கெட்டது பண்ணணும்னு நினைக்கிறீங்க.
இங்க பாரு வசு, உன்னோட யூகத்துக்குலாம் என்னால பதில் சொல்ல முடியாது. அப்படியே அது என்னோட யூகமாவே இருந்தா அதை விட அதிகமா சந்தோஷப்படுறவ நான் தான். ஆனா உன் அண்ணன் சொல்ற மாதிரி அர்ஜுன் சார், அவரோட அப்பா, மேடம், ஆனந்த் யாருமே கெட்டவங்க கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்லவங்க. யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணாதவங்க. ஆமா ஆமா, நீ தான் எல்லாத்தையும் இங்க இருந்து பார்த்த. நான் பார்க்கல மீனாட்சி, ஆனா உணர்றேன். இங்க பாரு மீனாட்சி, நடந்தது என்னன்னு விசாரிச்சா உண்மை தானா வெளியே வரும். நிச்சயமா நீ நினைச்சிட்டு இருக்கறதெல்லாம் தப்புன்னு நீயே சீக்கிரமாவே புரிஞ்சுப்ப. இங்க பாரு வசு, நீ ஒண்ணும் இந்த குடும்பத்துக்கு பிஆர்ஓ கிடையாது, புரியுதா? சாதாரண ஒரு வேலைக்காரி. அதிகமா பேசாத. கோவப்படாத மீனாட்சி, நான் உன்கிட்ட சண்டை போடுறதுக்காக வரல. நீ ரொம்ப நல்ல பொண்ணு, அது எனக்கு தெரியும். ஆனா நீயும் அண்ணனும் தப்பு தப்பா எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கீங்கன்னு தான் எனக்கு தோணுது. என்ன மீனாட்சி, பேச்சிய காணும்? என்னடா எல்லாமே இவளுக்கு தெரிஞ்சிருக்கே, எப்படிடா இவளை சமாளிக்கிறதுன்னு யோசிக்கிற, அதானே? இங்க பாரு வசு, அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. இருக்கு மீனாட்சி. நான் இப்போ நினைச்சா கூட நீயும் அண்ணனும் சேர்ந்து நடத்தின அந்த கடத்தல் நாடகத்தை ஆதாரத்தோட அர்ஜுன் சார் கிட்டயும் மேடத்துக்கிட்டயும் நிரூபிக்க முடியும். ஆனா நான் அதை செய்ய மாட்டேன். இந்த வீட்ல நடக்கிற எல்லா விஷயங்களோட இன்னொரு பக்கமும் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதை வெளியே காட்ட முடியாத சூழ்நிலையில நான் இருக்கேன். என்னோட சுய கௌரவத்துக்காக நான் பாதி விஷயங்களை சகிச்சுக்கிறேன். இன்னும் மனிதாபிமானத்தோட சில விஷயங்களை எனக்குள்ளேயே நான் வச்சிருக்கேன். அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இந்த விஷயத்தையும் வச்சுக்கிறேன். உன் மேல பழி போட்டு அது உண்மையாவே இருந்தாலும் உன்னை கலங்கப்படுத்த நான் விரும்பல. ஏன்னா மீனாட்சி ஜேகேஆர் குடும்பத்தோட மருமக. இந்த ஃபேமிலிக்கு ஊர் முழுக்க நல்ல பேர் இருக்கு. யாருக்கிட்ட சொன்னாலும் மரியாதையோட பாப்பாங்க. அப்பேற்பட்ட குடும்பத்தோட மருமகனி, அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எதையோ மனசுல வச்சுக்கிட்டு உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கைய கெடுத்துறாத. அதோட உன் காதலை நிறைவேற்றி உனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சதே நான் தான். நீயும் ஆனந்தும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். இந்த குடும்பமும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் மீனாட்சி. பெரிய இவ எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டா. இந்த குடும்பத்தை பத்தி பேசுற? என்ன தெரியும் உனக்கு இந்த குடும்பத்தை பத்தி? முதல்ல இவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அதுக்கு நான் இவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் முதல்ல போய் தேடி கண்டுபிடிக்கணும். ஹே வசு. அர்ஜுன் சார், ஒரு நிமிஷம் இங்க வாங்க. வசு என்ன பண்ற? என்ன வசு ஒரு மாதிரி பாக்குற? இல்ல சார், உங்களை பார்த்தா ஆபீஸ்க்கு கிளம்புற மாதிரியே தெரியலையே. நீ எதை வச்சு சொல்ற? காஸ்டியூம் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. பட்டு வேட்டி, பட்டு சட்டை, எங்கேயோ கிளம்புற மாதிரியே இருக்கே சார். வெரி குட் வசு. இந்த ட்ரெஸ்ல கோயிலுக்கு போற மூடு இருக்கா? கோயிலுக்கு தான் போறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீயும் என் கூட கோயிலுக்கு தான் வர்ற. இல்ல அர்ஜுன் சார், நீங்க கோயிலுக்கு போங்க, நான் ஆபீஸ்க்கு போறேன். ஏன்னா வேலை எனக்கு ஆபீஸ்ல நிறைய இருக்கு. என்ன வசு நக்கலா? எனக்கு மட்டும் ஆபீஸ்ல நிறைய வேலை இல்ல. நாம கோயிலுக்கு போறோம். நீயும் என் கூட கோயிலுக்கு வர. ஓகே, பாப்பலாம். சார், என்ன அர்ஜுன் சார், எல்லாரும் கோயிலுக்கு அர்ச்சனை தட்டு தானே எடுத்துட்டு போவாங்க. நீங்க என்னடான்னா பேக் எடுத்துட்டு கிளம்பி இருக்கீங்க. அது கோயிலுக்கு போறதுக்கு தேவையானது எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கு வசு. என்னது? எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கா? தேங்காய், பூ, பழம் எல்லாமே இருக்கா? எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கு. கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் உனக்கே தெரியும் பாரு. என்ன சார் நீங்க
நான் என்னமோ அந்த பிராண்டை எழுதி கொடுத்த விஷயம் நமக்கு சாதகமா முடிஞ்சது, அதுக்கு பார்ட்டி ஏதாவது கொடுப்பீங்கன்னு பார்த்தா கோயிலுக்கு போலாங்கிறீங்க. அதுக்கு என்ன வசு, ஈவினிங் கொடுத்துடலாம். இப்ப வேற உங்க அம்மா அப்பா வீடு திரும்பிட்டாங்க இல்லையா, எல்லாத்துக்கும் சேர்த்தே கொடுத்துடலாம். ஓகே, இப்ப நம்ம கோயிலுக்கு போலாம் வா. சார் ஒரு நிமிஷம் சார். வசு அர்ஜுன் சார் ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். எங்க போறோம்?